Vanakkam. We are delighted to announce that Ulithani has successfully launched the first project of its yoga program, known as OHAM 1. OHAM means yoga in Tamil. The OHAM program lead, Ms. Subha Nagalanathan, officially launched this project on Sunday, April 28, 2025, and conducted the first lesson for 40 students at Kalemahal Mahavidyalayam. Subha is a well-known yoga facilitator in Toronto, Canada. She is the founder of Rouge River Yoga and holds several certifications, including RYT 500 and an MSc in Yoga. Like all Ulithani educators, Subha teaches Malayalam students purely as an act of service, offering her time and skills selflessly. This video captures the first day's lesson, and Ulithani plans to uphold future lessons as well. Now, I would like to convey this message in Tamil. மலையக மாணவர்களுக்காக மற்றுமொரு செயல் திட்டத்தை எழுத்தாணி அறிமுகப்படுத்தியுள்ளது என்பதை அன்பான உறவுகளுக்கு அறியத்தர விரும்புகின்றோம். ஆம், மலையகத்தில் உள்ள கலைமகள் மகா வித்யாலயத்தில் 40 மாணவர்களுக்கான ஓகம் 1 என்ற செயல் திட்டமானது April 28, 2025 அன்று ஆரம்பிக்கப்பட்டது. ஓகம் என்பது யோகா என்ற சொல்லிற்கான தமிழ் பதமாகும். எழுத்தாணியின் ஓகம் செயல் திட்டத்தை தலைமை தாங்கி வழி நடத்தும் திருமிகு சுபா நகுலநாதன் அவர்கள் ஓக கலையில் முதுகலை பட்டம் பெற்றவர். அத்துடன் பல வருடங்களாக டொரண்டோ மாநகரத்தில் மட்டுமன்றி இணையத்தின் உதவியுடன் இலங்கை உட்பட பல நாடுகளில் தனது தன்னலம் அற்ற சேவையை தொடர்ந்து ஆட்டி வருகிறார் என்பதையும் இதில் கோடிட்டு காட்ட விரும்புகின்றோம். நன்றி. This is Ajita Prabha, Ulithani Canada's Youth Coordinator, signing off. Thank you. Breathe in, breathe out. Breathing in, breathing out. அடுத்த 2 மூச்சும் செக்ஷன் எல்லாம் ட்ரை பண்ண போறோம். கண்கள் மூடினபடியே breathing through your nose. முதல்ல முடட்டாமையை நடக்கும் செக்ஷன் பை செக்ஷன். மூச்சு எடுத்து செஸ்டுக்கு வாங்க. மேல மேலமா முட ஷோல்டர்ஸ் நல்லா அப்படி மேல மேல கொண்டு போங்க. few moments மேல மேல ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட மூச்சு. உடம்பு அசையாது few moments அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க உங்களோட மூச்சை. இனி மூச்சை நீங்க விட தொடங்கலாம். மெல்ல மெல்லமா ஷோல்டர்ஸ் கீழே வரட்டும். அடுத்தது உங்களோட செஸ்ட், பிறகு உங்களோட டம். நிறைய நேரம் மூச்சை விட்டீங்கன்னா சரி. இன்னும் ஒருக்கா ட்ரை பண்ணுவோம். breathing through your nose, keeping your mouth closed. முதல்ல டமியை ரப் பண்ணுவோம் செக்ஷன் பை செக்ஷன். அடுத்தது செஸ்ட் ஏரியா. இனி ஷோல்டர்ஸ் நல்ல மேலே போகட்டும். few moments அப்படியே ஹோல்ட் பண்ணி கொள்ளுங்க உங்களோட மூச்சு. இனி நாங்க மூச்சை விட தொடங்குவோம். மெல்ல ஷோல்டர்ஸ் கீழே வரட்டும். நெஞ்சு பகுதி வரும். hands to heart prayer position. கையில கொண்டு வாங்க ஹார்ட்டுக்கு. hands to heart prayer. So let the yoga leads you. ஓம் சொல்ல போறோம். நீங்க என்னோட சேர்ந்து ஒருக்கா சொல்லிக்கொள்ளலாம். ரெண்டு கையிலையும் சின்முத்ரா ஆடுங்க. முதல் 2 விரல்களும் ஒன்றா சேர்ந்து இருக்கட்டும். வலத்த முன்னு ஒன்று. சரி, உள்ளங்கைகள் மேல பார்க்கட்டும். இப்படியே கொண்டு கால்களை வெளியே தொட சின்முத்ரா. முதல் நேரா இருக்கட்டும். கண்களை மூடிக்கொள்ளுங்க. தியானம் மேபி 1 நிமிஷம் அப்படி. இனி மெல்லமா அந்த முத்ராவை உங்களுடைய கைகள்ல இருந்து ரிலீஸ் பண்ணுங்க. கைகளை விரிச்சிட்டு 2 கைகளையும் கொண்டு வாங்க. கண்களை திறந்து கொள்ளலாம். 2 கைகளையும் கும்புற நிலைக்கு கொண்டு வாங்க. சோ சுபா நகுலானந்தின்
வணக்கம். நாங்க பட்டர்ஃப்ளை ஆசனம் தொடங்கிக் கொள்ளலாம். இப்படி 2 கால்களையும் கிட்ட கொண்டு வாங்க. இடைவெளி விட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா சோமா இருக்குமா செய்யும். இப்படி கால்களை பிடிச்சிட்டு முதுகு நேரா இருக்கட்டும் விளக்கு வண்ணத்து பூச்சி மாதிரி 2 கால்களும் சேர்த்துருவீங்க. சரி, இப்படி அசைய வேணுமா உங்களோட கால்கள் இப்படி அசைய வேணும். சரி, மெல்லமணி பாட்டிட்டு தொடர்ந்து பத்மாசனம் தாமரப்பூ மாதிரி செய்த கொடுக்க போறோம். நீங்க உங்களோட ஒரு கால் இப்படி தூக்குங்க. தூக்கி கொண்டு இந்த குதி இந்த அறையில வைக்கும். வலது கால் இடது அறைக்கு போவோம். சரி, இந்த முழங்கால் மேலே இருக்கின்ற மெல்லமா அமர்த்தி கீழே கொண்டு போவோம். அரைவாசி சேர்த்து சரி, மட்ட காலை தூக்கணும். தூக்கி இந்த குதி இந்த அறைக்கு வரும். தாமரப்பூன்னு சொல்றத யோகால அத பத்மாசனம் அப்படின்னு சொல்லுவோம். வெரி நைஸ். இருக்கு. சரி, அதுக்கு மாதிரி மட்ட பக்கம் கொடுக்கணும். சரி, வலது கால் வச்சீங்கன்னா இப்ப நீங்க இடது காலை வைங்க. முதல் வச்சுட்டு இந்த முழங்கால் மேலே இருக்குதுன்னா மெல்லமா அமர்த்தி கீழே கொண்டு போவோம். சரி, அதே மாதிரி மட்டக்கால தூக்கி முடியாது. வெரி நைஸ். நீங்க 7 மணி நேரம் உங்களோட 2 காய்களையும் இப்ப பக்கத்துல வச்சுருங்க. பத்மாசனம் அப்படி இருக்கட்டும். அதை வச்சுட்டு அப்படியே மெல்லமா தூக்கிட்டு பண்ணிப்பேன். சரி, இது இப்படியே இருக்கட்டும். மெல்லமா திரும்பி 2 காய்களையும் பின்னால கொண்டு வாங்க. இத ஃபிஷ் போஸ்ன்னு சொல்லுவோமா, மீனாசனம். இப்படி அடியில கொடுத்துட்டு இந்த முழங்கை 2 உள்ளுக்கு வரட்டும். சரி, மெல்ல மெல்லமா உடம்ப கீழே கொண்டு போவோம். சரி, இடைவெளி இருக்குமா உங்களோட உடம்புக்கும் இந்த மட்டுக்கும் இடையில இடைவெளி இருக்கு. உச்சந்தலையை கொண்டு போவோம். சரி, 7 மணி நேரம் உங்களோட 2 கைகளையும் இப்படி வணக்க ஆசனா கொடுவோம். உங்களோட இதயத்துக்கு கொண்டு வரும். நெஞ்சடியில இப்படி வச்சுட்டு எல்லாம் மூச்செடுத்து மூச்சு. இது ஒரு ஆசனம், வஜ்ராசனான்னு சொல்றது. எல்லாம் மூச்செடுத்து மூச்சு. அடுத்தது பேட்டன் கவ் கொடுக்க போறோம். பேட்டன் அப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒன்று பூனை மாதிரி கவ் ஒன்று மாறி 2ஐயும் சேர்த்து செய்யலாம். முழங்கால்கள் இப்படி கொஞ்சம் விரிச்சு வச்சுட்டு அப்படியே உடம்ப முன்னுக்கு கொண்டு வாங்கும். இந்த டேபிள் போஸ்ன்னு சொல்றோம். ஒரு மேசை மாதிரி கைவிரல்களை விரிச்சு வைக்கணும். சரி, முதலாவது கவ் மூவ்மெண்ட் மாடு மாதிரி. நீங்க மூச்செடுங்க. மூச்செடுக்க இப்படி வயிறு நல்லா இப்படி கீழே வரும். இப்படி மேல இருக்கிற வயிறு இப்படி நல்லா கீழே வரும். மேல லைக் மூக்க. இனி இந்த நாடிய உள்ளுக்கு கொண்டு போகும். மூச்சை விட தொடங்கலாம். உங்களோட முதுகு நல்லா இப்படி நல்லா நல்லா மேல போகும். உங்களோட முதுகு மேல போகுது. இந்த வயிறை நல்லா உள்ளுக்கு பூனை மாதிரி. ஆனா இந்த பூனை கோவம் பிடிச்ச பூனை, ஆங்கிரி கேட்னு சொல்லுவோம். இரண்டாம் தரம் மூச்செடுக்கிறீங்க. வயிறு நல்லா அப்படி கீழே வரட்டும். மேல பார்த்தா இது மாடு மாதிரி. அடுத்தது பூனையா உள்ளே கொண்டு வாங்க. நாடியை உள்ளே கொண்டு வாங்க. மூச்சை விட தொடங்குங்க. வயிறு நல்ல நல்ல மேல நல்ல நல்லா அப்படி முதுகு வயிறு உள்ள கழுத்து கூட இந்த முதுகு நல்லா மேல. 3ஆம் தரம் நீங்க மூச்செடுங்க. வயிறு கீழே வரட்டும். மேல பார்க்கலாம். இனி இந்த நாடியை உள்ளுக்கு கொண்டு போங்க. மூச்சை விட தொடங்குங்க. முதுகு 7 மணம் மட்டும் பூனை சிலுத்து கொண்டு நிற்கும். அதை மாதிரியா நல்ல மேல கொண்டு போகும். சரி, எனக்கு தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்க போறேன். டைகர் ஸ்ட்ரெச்ன்னு சொல்றது.
புளி மாதிரி வைங்கள உங்களோட வலது காலை நல்லா பின்னுக்கு கொண்டு போங்க. இந்த கால் பின்னுக்கு போனா இடது கை முன்னுக்கு. முன்னுக்கு என்ன இருக்குது நீங்க வெட்டி பிடிக்கிற நினைச்சு இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இந்த கை பின்னுக்கு வரட்டும். இந்த வலது காலை மடியும். மடிச்சிட்டு மேல பார்க்கலாம். இடது கையை கொண்டு போய் உங்களோட வலது காலை வெட்டி பிடிங்க. இடது கையால வலது காலை வெட்டி பிடிச்சிட்டு இப்படி நல்லா மேல மேல பாரு. இந்த கால் போகட்டும். இப்ப இடது காலை வலது கை முன்னுக்கு. குளங்கால மடிப்போமா மடியுங்கோ. மடிச்சிட்டு இடதண்ட வலது கையை கொடுத்து நல்லா மேல பார்க்கலாம். நல்லா மூச்செடுத்து மூச்சை விடுங்க. சரி, ரெண்டு கையை இப்படி வச்சுட்டு உங்களோட இடுப்ப மேல கொண்டு போங்க. இந்த கால்களை இப்படி இப்படி வாக் பண்ணணும். சரி, நீங்களோட வலது காலை மேல தூக்குங்க. நல்லா தூக்குங்க வலது கால். சரி, அப்படியே முன்னுக்கு கொண்டு வாங்க. உலகால மடிச்சிட்டு இப்படி திருப்பிட்டு இந்த காலை இப்படியே கீழே போடுவோம். இந்த காலுக்கும் இந்த இந்த உங்களோட அறைக்கும் நிறைய இடம் இருக்கும். இந்த குதிக்கும் இந்த அறைக்கும் மற்ற காலை இப்படி கீழே கொண்டு போனா இந்த குதி இந்த அறைக்கு வேற மாதிரி பிஜன் போஸ்ன்னு சொல்றது. சரி, நீ கொஞ்ச நேரம் இப்படி கையை கொடுத்து ரிலாக்ஸ். நல்லா மூச்செடுத்து மூச்சு விடணும். சரி, இனி பழையபடி மவுண்டன் கொடுங்க. இந்த மட்ட காலை தூக்குங்க. சரி, அப்படியே முன்னுக்கு கொண்டு வாங்க. முன்னுக்கு கொண்டு வாங்க. முழங்கால மடிச்சிட்டு குதிய திருப்பிட்டு இந்த காலை இப்படி கீழே கொடுங்க. சரி, இந்த குதிக்கும் இந்த அறைக்கும் நிறைய இடைவெளி. மட்ட காலை கீழே கீழே கொண்டு போங்க. அந்த குதியில வந்து இந்த அரை குதி வந்து அறையில முட்டினா சரி. சரி, இந்த காலை கொண்டு விட்டு கட்டிப்பிடிங்க. ரெண்டு காலையும் முன்ன கொண்டு போங்க. சின்னதாக ஒரு ஷேக் கொடுத்துட்டு வலது காலை தூக்கி தூக்கி போடணும். உங்களோட முதுகு அப்போ நேரா இருக்கணுமா? முதுகு நேரா இருக்கணும். இப்படி குனிய விட்ட நேரா. சரி, மட்ட காலை தூக்கி தூக்கி போடணும். ரெண்டு காலை தூக்கி தூக்கி போடணும். போட் போஸ் படகு மாதிரி ரெண்டு முழங்காலையும் சேர்த்துட்டு கை ரெண்டையும் கொண்டு வாங்க. காலைக்குள்ள கொடுத்துட்டு ஒரு ஒரு கைய பக்கத்துக்கு கொண்டு இனி கட்டவிரல் எட்டி பிடிங்க. வலது கையால வலது கட்டவிரல், இடது கையால இடது. கை விரல்களை சேருங்க. சேர்த்துட்டு உள்ளங்கையை திருப்புங்க. திருப்பிட்டு மேல கொண்டு வாங்க. ரெண்டு கைக்கு மேல ஒரு தலை இருக்கட்டும். ரெண்டு கையில நல்லா தூக்கிட்டு அப்படியே நல்ல நல்ல ரெண்டு குதிக்காலே நிற்பீங்களா? கண்களை மூட வேணும். நல்ல நல்ல நல்லா தூக்குவோம். ரெண்டாம் தரம் தூக்குவோம். ரிலீஸ் பண்ணிவிட்டு முழங்காலுக்கு சுத்தி விடணும். இனி உங்களோட ரெண்டு முழங்காலையும் சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சுட்டு அப்படியே மெல்ல மெல்லமா ஒரு கதிரை எடுக்கணும். ரெண்டு கையும் கொடுப்போம்.
ஹேண்ட்ஸ் டு ஹார்ட். சரி, ஒரு பக்கம் அப்படியே ட்விஸ்ட் பண்ணுவோம். உங்களோட முழங்கால் முன்னுக்கு நேரா இருக்கும், கைகளை மட்டும் திருப்பும். குட். அதே மாதிரி மட்டும் தொடர்ந்து 3 போஸ். உங்களோட வலது கால் குதிய மெல்ல மெல்லமா மேல கொண்டு வாங்க. முழங்கால வைக்க வேண்டாம், முழங்காலுக்கு மேல இல்லாட்டி முழங்காலுக்கு கீழே. சரியா? இப்படி வச்சுட்டு முழங்கால வைக்க வேண்டாமா? சரி, கையில அப்படியே மேல கொண்டு 3 போஸ நல்லா மூச்சு அடிச்சு மூச்சை விடணும். கண்களை மூட வேண்டாம். நீங்க முன்னுக்கு ஏதாவது ஒண்ணு பார்த்து கொண்டு நின்றீங்கன்னா கொஞ்சம் கூட நேரம் நிக்கலாம். இந்த பக்கத்தை மெல்லமா கீழே கொண்டு வாங்க. இந்த காலை மற்ற காலுக்கு செய்வோமா? காலை தூக்குங்க. முழங்கால வைக்க வேண்டாம், முழங்காலுக்கு மேல வைக்கலாம், இல்லாட்டி முழங்காலுக்கு கீழே வைக்கலாம். இதாக்கிட்டு 2 கையிலையும் முன்ன கொண்டு வாங்க. மூச்சோட கையில விதிங்க. மூச்சை விட்டு கொண்டு வாங்க. இதை மூச்சு எடுக்கிறீங்க, மற்றது மூச்சை விட்டு கொண்டு வாங்க. மூச்செடுங்க. சரி, ரெண்டு சேர ஆசனா கொஞ்சம் செய்ய போறோம். கால்களை இப்படி நல்லா விரியுங்க. விரிச்சிட்டு சரி, கைகளை இப்படி விரியுங்க. இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்க. 2 கையையும் கொடுக்கலாம். இனி உடம்பு கொஞ்ச நேரம் அசையாம அப்படியே வச்சுக்கொண்டு இல்லை, உடம்பு அசைக்க வேண்டாம். மூச்சுல மட்டும் கவனம் வச்சீங்கன்னா சரி. திரிகோண ஆசனம் ட்ரையாங்கிள் கொடுக்க போறோம். உங்களோட வலது கால் பாதத்தை இப்படி திருப்புங்க. தலையும் திருப்பிட்டு, தலையும் வலது பக்கம் திருப்பிட்டு அப்படியே மெல்லமா மேலுடம்பு கீழே. திரிகோண ஆசனம் ட்ரையாங்கிள். தலையை திருப்பி நீங்க மேல பார்க்கலாம். நல்லா மூச்சு எடுத்து கொஞ்சம் அப்படியே அந்த பக்கம் திரும்புங்க. திரும்பிட்டு இந்த முழங்கால மடியுங்க. வலது முழங்கால மடிச்சிட்டு சரி, 2 கையும் இப்படி பக்கத்துக்கு போட்டு நாடி இங்க கொண்டு இப்படி மெல்லமா கொடு. இந்த 2 கைகளையும் அப்படியே கொண்டு வாங்க. முழங்கால் மடிஞ்சபடியே இருக்கட்டும். 2 கைகளையும் கொண்டு வந்துட்டு மேல பார்க்கலாம். நல்லா மூச்சு எடுத்து மூச்சு. இது பின்னிக்கு இருக்கிற காலை தூக்க போறோம். இந்த 2 கைகளையும் கொண்டு வந்து இந்த காலுக்கு பக்கத்துல வைங்கோ. கண்களையும் மூட வேண்டாம். சரி, பின்னிக்கு இருக்கிற காலை உங்களுக்கு ஏழமெண்டா நீங்க ஒரு கையா முன்னே கொண்டு போகலாம். மெல்லமா திரும்பிட்டு 2 கையிலையும் பின்னே கொண்டு போங்க. பின்னுக்க எனக்கு வச்சுட்டு உங்களால ஏழுமான மட்டும் பின்னுக்கு வளையும். வளர்ந்தீங்களா? சரி, முன்னுக்கு இனி உங்களோட இந்த 2 கையை கீழே கொண்டு வர போறீங்க. உங்களோட தலை கீழே வைப்போங்க. 2 கையை இப்படி வச்சுட்டு சரி சரி, இங்கால பக்கம் செய்ய போறோம். கையை விரியுங்க. இந்த ட்ரையாங்கிள இந்த கால் பாதம் திருப்புங்க. தலையும் திருப்பிட்டு திரிகோண ஆசனம் ட்ரையாங்கிள். சரி, இங்கால பக்கம் திரும்ப போறோமா? இங்கால திரும்பிட்டு இந்த முழங்கால மடிச்சிட்டு இப்படி மடிச்சிட்டு இந்த பல கீழே வாங்கும். 2 கையும் பின்னுக்கு போகட்டும். நீ நாளை இங்க
அடுத்தது ஹனுமான் என்று சொல்லுவோம். கையில அப்படியே கொண்டு வா. முழங்கால் மடிஞ்சபடி தான் இருக்குமா? முழங்கால் மடிஞ்சபடி. சரி, இந்த பின்கால தூக்க போறோமா? ரெண்டு கையையும் கொண்டாந்து இந்த காலுக்கு பக்கத்துல வைக்குவோம். வச்சுட்டு பின்கால தூக்குவோம். உங்களுக்கு ஏழுமா இருந்தா ஒரு கையை முன்னுக்கு கொண்டு போங்க. இன்னும் ஒருக்கா இந்த ஹனுமானருக்கு கொடுங்க. பேக் டு ஸ்டார்ட். கையை கொண்டு வாங்க. மடிச்சு உங்களோட கழுத்துக்குரிய ஒரு வேலை ஒர்க் அவுட் கொடுக்கலாம். முதுகு அப்பவும் நேரம் இருக்கணும். சரி, இப்படி வலது பக்கம் மெல்லமா திருப்பணும். வேலைய எல்லாம் மூச்சு எடுத்து மூச்சு விடுங்க. நடுவுக்கு வாங்க, மெட்ட பக்கம் திருப்பணும். அப்படியே நடுவுக்கு கொண்டு வாங்க. சரி, அடுத்தது கூட கண்களுக்கு ரெண்டு கையிலையும் கொண்டு வாங்க. அப்படி கைவிரல்களை சேர்த்துட்டு பெருவிரல ஒன்றுக்கு மேல ஒன்று வைங்க. இப்படியே இதை பார்த்து கொண்டு மேல கொண்டு போங்க. கீழே கொண்டு வாங்க. இமேஜினரி நடுவுக்கு கொண்டு போங்க. மெட்டக்கு என்ன பார்க்க வேணும்? உங்களோட பெருவிரல பாருங்க. மெட்ட பக்கம் போங்க. திருப்ப நடுவுக்கு வாங்க. சரி, அடுத்தது லெட்டர் எக்ஸ். திருப்பிட்டு மூளைகளுக்கு போவோமா? மேல் மூளைக்கு போயிட்டு வலது பக்கம் வேண்டாம், நடுவுக்கு வாங்க. கீழே திருப்பவும் நடுவுக்கு வாங்க. திருப்பிட்டு இடது மேல் மூளை, நடுவுக்கு வாங்க. கீழே போங்க. திருப்பி கொண்டு நடுவுக்கு வாங்க. சரி, வட்டம் போடுவோமா? வட்டம் போடுவோம். ஒரு பெரிய வட்டம் கொடுங்க. மற்ற மாதிரியும் போகும். வெரி நைஸ். இனி அப்படியே மெல்லமா கிட்ட கொண்டு வாங்க. குட். பிரேயர். உங்களோட கண்களை கொஞ்சம் சிமிட்டி கொள்ளலாம். உங்களோட கண்களுக்கு உங்களோட நடுகளை கொடுத்து கொள்ளணும். சரி, தொடர்ந்து சின்னதா ஒரு மூச்சு பயிற்சி. அதுக்கு முதல் இந்த ஒரு ஒர்க் அவுட் கொடுக்கலாம். உங்களோட செஸ்டுக்கு ரெண்டு கையையும் கொண்டு வாங்க. இப்படி மேக் ஃபிஸ்ட். மூச்சு எடுத்து மூச்சு விட போறீங்க. மூச்சு எடுங்க, மூச்சை விடுங்க. சரி, முக்களை வந்து முக்கத்துல எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது முக்களை வேற கிளீனிங் தானே, முக்கத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரி, அடுத்தது வந்து ஒரு சின்னதான மூச்சு பயிற்சி. உங்களோட ரெண்டு கையிலையும் கொண்டு வாங்க. இப்படி ஃபிஸ்ட் எடுத்துட்டு முழங்கை உடம்போட ஒட்டி கொண்டு வைங்க. வச்சுட்டு இப்படி ஓப்பன் க்ளோஸ் கொடு. சரி, குட். சரி, இனி அப்படியே கொண்டு வாங்க. இப்படி மேல கைய கொண்டு போங்க. மூச்செடுத்துட்டு மூச்சு விட்டுட்டு மூச்செடுக்க திருப்பி இப்படியே கொண்டு வாங்க. இந்த நாடி இங்க போகும், இங்க சத்தமா மூச்சு போகும். என்ன மட்டும் செய்யும். எல்லாம் மேல கொண்டு போய் பார்த்துட்டு மூச்சு எடுத்துக்கொண்டு அப்படியே வாங்க. வந்து இங்க நாடிய கொடுத்துட்டு சத்தமா முக்கால போகும். காலமுறையில நீங்க செய்ய உங்களுக்கு நல்லா மூச்சு நல்லா வருமா? சரி, நீ ரெண்டு கைய உங்களுக்கு முழங்கால்களை முழங்கால்கள் வையுங்க. முழங்கால்களை வச்சுட்டு நீங்க உங்களோட முக்கால மூச்சு எடுத்து வாயில மூச்சு விட போய் முக்கால் எடுங்க. வாயை திறந்து ரெண்டாம் தரம். இனி கண்களை மூடிக்கொள்ளுங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கண்கள் மூடினபடியே அப்படியே நீங்க இருந்து கொள்ளலாம். உங்களுக்கு தலை படுக்கிறது வாசனா போ வசதி இல்லை. இப்படியே இருந்து கொள்ளுங்க.
நீ 2 கைகளையும் அப்படியே உங்களோட ஹார்ட்டுக்கு கொண்டு வாங்க. 2 கைகளையும் வணக்க ஆசனா கையை கொண்டு வாங்க. கண்களை திறந்து கொள்ளலாம். சரி, நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். Thank you for the wonderful opportunity. Thank you, teacher.